குருவால் மட்டும்தான் நன்மைகளை செய்ய முடியும்னு சொல்ல முடியும். திருமணம் நடக்கணுமா குரு பார்வை வேணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா குருவுடைய அருள் வேணும், வாழ்க்கையில் தனம் வேணுமா, செல்வம் வேணுமா, செல்வாக்கு வேணுமா, அதிர்ஷ்டம் வேணுமா, குருவுடைய அருள் வேணும். விஜயை பற்றி பேசுனீங்கன்னா, விஜய் பிறந்த அந்த நிமிடம், அந்த நொடி ஒரு 50 to 500 பேர் பிறந்திருப்பாங்க. ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். ஏன் எல்லாருக்குமே பலன் ஒரே மாதிரி இல்லை? யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. நீ எதை விதைத்திருக்கிறாயோ அதைத்தான் உன்னால் அறுவடை செய்ய முடியும். 7.5 சனியால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள், விரய சனியால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் மேஷ ராசினரை நெருங்காமல் போகும். இவர்கள் ஒரு கண்டத்தில் போயிருக்காங்க. நீங்கள் நிறைய புண்ணியங்களை செய்திருந்தால் புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கூடுதலாக இருக்கு. நிறைய பாவங்கள் செய்திருந்தால் உங்களுக்கு யோகமான காலகட்டம் வந்தாலும் அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகிறது. டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் ஜோதிட வித்தகர் திருக்கோவில் பரணிதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குதா? 2026க்கான குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய பேர் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க போகுது இந்த வருஷம் ஃபுல்லா. எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏதோ ஒரு விஷயங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவமா இருக்க போகுது. இந்த ஒரு வருஷம் உங்க வாழ்க்கையை திருப்பு முனையா மாறப்போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு இருக்கும். எப்படி இருக்க போகுது? ஏன்னா இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அது காரணம் குரு பகவானா தான் இருப்பாரு. என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாரு? இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவுடைய கடகம் தான். அப்படின்னா தமிழ்நாட்டுடைய ராசி கடகம் தான். தேசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகரம். ஓகே, இந்த 2 விஷயங்கள் பார்த்தாகணும். இப்போ கடக ராசிக்குள்ளே குரு வராரு. குரு வருகின்ற போது அந்த தேசத்தையும் குரு பார்க்கிறார், மகரத்தையும் குரு பார்க்கிறார். கடகராசிக்குள் சஞ்சரித்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்போது கடகராசிக்குள் குரு சஞ்சரிப்பதே ஒரு யோகமான காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் இருக்கும். பெரிய நெருக்கடிகளிலிருந்து மனிதர்களை விடுவித்திடக்கூடிய நிலை இருக்கும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாபகிரகம் சனி பகவானோ அல்லது ராகுவோ அல்லது கேதுவோ சஞ்சரிக்கின்ற போது அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா சில சஞ்சார இடத்திற்கு ஏற்ப யோக பலன்களை கொடுத்திடக்கூடியவர்கள். சனியாக இருந்தாலும் சரி, ராகுவாக இருந்தாலும் சரி, கேதுவாக இருந்தாலும் சரி, யாரையும் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட முடியாது. இப்போ சனி 3, 6, 11 சஞ்சரிக்கார வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அதிகபட்சமான யோகத்தை கொடுப்பார். இப்படி எந்த ஒரு பாப கிரகமாக இருந்தாலும் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்பத்தான் பலன்களை கொடுக்குறாங்க. அப்போது குரு பகவானை ஏன் நம்ம மையமாக வச்சு இதை பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா, ஒரு சுபத்துவமான கிரகம் குரு பகவான். ஞானக்காரகன், தனக்காரகன், மங்களக்காரகன் எல்லாமே பார்த்திங்கன்னா குருவால் மட்டும்தான் நன்மைகளை செய்ய முடியும்னு சொல்ல முடியும். திருமணம் நடக்கணுமா குரு பார்வை வேணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா குருவுடைய அருள் வேணும், வாழ்க்கையில் தனம் வேணுமா, செல்வம் வேணுமா, செல்வாக்கு வேணுமா, அதிர்ஷ்டம் வேணுமா, குருவுடைய அருள் வேணும். ஒரு பொதுவான பார்வை என்ன பண்ணுவாங்கன்னா, இது சஞ்சாரிக்கிறாரு, இங்கே 1, 2, 12 ராசிகள் இருக்குது. 12 ராசிகள் சஞ்சரிக்கின்ற போது சில இடங்களில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்மறையான பலன்களை அந்த இடத்துக்கு கொடுக்கலாம். ஆனால் அவர் எந்த இடத்தில் சஞ்சரித்தாலும் சரி, அவருடைய 3 பார்வைகள் இருக்கு பாருங்க. சனி பகவான் பார்க்கின்ற 3 பார்வைகளும் எதிர்மறையான பலன்களை, எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு எதிர்மறையான பலன் கொடுப்பார். ஆனால் குரு பகவான் பார்க்கின்ற போது அவர் நெகட்டிவான இடத்தை சஞ்சரித்தாலும் சரி, 8ஆம் இடத்தில், 12ஆம் இடத்தில், 10ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் சரி, அவர் பார்க்கின்ற 3 பார்வைகள் இருப்பாருங்க. அந்த 3 இடமும் யோக பலன்களை கொடுப்பதாக இருக்கும். அப்போது பொதுவாக குரு இங்கே சஞ்சரிக்கிறாரு, அதெல்லாம் இந்த பலனை தான் கொடுப்பாரு என்பதை மட்டும் தீர்மானிக்கக்கூடாது. நம்ம அவர் எங்கே பார்க்கிறார். 2, இந்த குரு பயிற்சியில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எப்பயுமே குரு பயிற்சி என்பது ஒரு ஆண்டு ஒரு ராசிக்குள்ளே சஞ்சரிப்பார் சொல்லுவாங்க. இப்போ மே மாதம் 28ஆம் தேதி கடகராசிக்குள்ளே வர்றார். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே அஸ்தமனமாக வர்றார். மறுபடியும் பார்த்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ளே அதிசாரமாக போகிறார். இந்த முறை குருவுடைய ஆட்டங்கள் இருப்பாருங்க, சாதாரண ஆட்டம் கிடையாது. கொஞ்ச நாள்லேயே அங்கே வக்கரமாக வர்றார். திரும்பவும் வக்கர நிலையிலேயே கடகத்துக்கு வர்றார். ஆயுதத்துக்கு வக்கர நிவர்த்தி அடைந்து மறுபடியும் 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம்தான் சிம்மத்துக்கு முறைப்படி பயிற்சி ஆகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்தமனம், வக்கிரம், அதிசாரம் இந்த காலகட்டம் மிக அதிகபட்சமான கொஞ்சம் போராட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கும். இந்த அஸ்தமனம் அடைகின்ற போது அவருக்கு கிடைக்கின்ற பலன்கள் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். வக்கிரம் அடைகின்ற போது சிம்மத்தில் போய் வக்கிரம் அடைகின்றாரா, அப்போ 3 ராசிக்குரிய பலன்களை கொடுத்தாகணும். அப்போ கடகராசிக்குரிய பலன்கள் கையில் எடுத்தாகணும். நம்ம இப்படி இருக்குங்களா. இப்போ 12 ராசிக்குள்ள பார்ப்போம். ஓகே சார், 12 ராசி பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி. குரு பகவான் அவர்கள் கண்டிப்பா சோதனை செஞ்சு பார்ப்பாரா? இல்லை, சோதனை செய்ய மாட்டார். சோதனை செய்வது சனி பகவான், கர்மக்காரகன் சனி பகவான். அவர் தான் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் எந்த பாவங்கள் செய்திருக்கிறீர்களோ அதற்கேற்ப பலன்களை வழங்கிடுவார்.
நியாயவாதின்னு பார்த்தீங்கன்னா, தர்மவாதின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான். ம். எவராக இருந்தாலும் சரி, சிவபெருமானாகவே இருந்தாலும் சரி, வச்சு பார்த்துடுவார் அவர். நீ ம். என்ன செய்திருக்கிறாயோ, என்ன விதைத்திருக்கிறாயோ அதை தான் அறுவடை பண்ண முடியும் சனி பகவான்கிட்ட. இவர் அப்படி இல்லை. இவர் முடிந்தவர்கள் அதனால தான் தான் இருக்கின்ற இடம் வந்து எதிர்மறையாக இருந்தாலும் தான் பார்க்கின்ற பலன்களால் உங்களுக்கு சுபத்துவத்தை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை முடிந்தவரை மகிழ்ச்சியாக கொண்டு செல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். இத்தனை நாட்களும் குரு சஞ்சரித்த இடமும் சாதகமான இடம் கிடையாது. ம். மிதுன ராசி சஞ்சரித்தார். இப்போ 4ஆம் இடத்துக்கு போக போகிறார். இப்போ அதற்கு முன்னாடி சின்ன தகவல் என்னன்னா, குரு பகவானுடைய சஞ்சார நிலைக்கு ஏற்ப ராசிகளை பார்க்கணும்னா 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது, 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது, 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது, 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 5 இடங்களில் சஞ்சரிக்கின்ற போது தான் அந்த ராசினருக்கு யோக பலன்களை கொடுப்பார். அப்படி பார்க்கின்ற போது இப்பொழுது யாருக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் என்றால் மிதுன ராசினருக்கு 2ஆம் இடம் ம். ஆச்சுங்களா. மீன ராசினருக்கு 5ஆம் இடம். அப்போ மகர ராசினருக்கு 7ஆம் இடம், விருச்சிக ராசினருக்கு 9ஆம் இடம், கன்னி ராசினருக்கு 11ஆம் இடம். ம். இப்போ இந்த 5 ராசினருக்குமே இந்த சஞ்சார நிலையின் காரணமாக சாதகமான பலன்கள் ஏற்பட போகுது. சஞ்சார நிலை ஒரு பக்கம் சாதகமான பலன்கள், அவர் பார்க்கின்ற இடங்கள் எந்த இடங்களோ அதை பேச தான் போகிறோம். ம். அதற்கும் யோகமான பலன்களை கொடுப்பார். புரியுங்களா? அப்போ இந்த குரு பயிற்சியில் கடக குருவின் காரணமாக யோக பலன்களை அடைகின்ற ராசியாக மீனம், மிதுனம், கன்னி, விருட்சிகம், மகரம் இருக்க போகிறது. 2026க்கான குரு பயிற்சியில முதல் ராசியான மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷம்தான். மேஷ ராசியில் பிறந்த எல்லோருக்குமே ஒரு ஆதிக்க உணர்வு இருக்கும். ஒரு செல்வாக்கு, எந்த ஒரு வேலையை எடுத்தோம் முடிச்சோன்னு இருக்கணும். ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க. அவர்களுக்கு 4ஆம் இடத்துல வந்து இப்போ வந்து குரு சஞ்சாரம் பண்ண போகிறார். ஆல்ரெடி 7.5 சனி வரை போயிட்டு இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். மிக முக்கியமான ஒரு விஷயம் கேள்வி கேட்டுட்டீங்க நீங்கள். ம். ஒரு அதையும் பதில் சொல்ல போகிறேன். ம். இந்த 4ஆம் இடத்தில் குரு சஞ்சரித்த காலத்தில் தான் பாண்டவர்கள் வந்து வனவாசம் போனாங்க ஜாதக ரீதியாக. ஓகே. இப்போ 4ஆம் இடத்துக்கு குரு வருகின்ற போது என்ன ஆகுன்னா, கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும், வேலைபளு அதிகரிக்கும், எல்லா விதமான எதிர்மறையான பலன்கள், உங்கள் உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும், உங்களுடைய கவனம் திசை மாறும், ஆசைகள் அதிகரிக்கும், ம். சஞ்சலங்கள் ஏற்படும். இதெல்லாம் 4ஆம் இடத்து குரு ஏற்படுத்தி கொடுக்கின்ற பலன். இப்போது 7.5 சனின்னு ஒரு பாயிண்ட் பிடிச்சிருக்கீங்களா? 7.5 சனியில் விரைய சனியாக சஞ்சரிக்கிறார். ம். 12ஆம் இடத்து சனி. மார்ச் மாதம் 12ஆம் இடம் சனி வந்தார். இப்போது 4ஆம் இடத்தை சஞ்சரிக்க போகிறார் குரு. அந்த 4ஆம் இடத்தை சஞ்சரிப்பவர் தன்னுடைய 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். யாரை பார்க்க போகிறாரு? நீ சொல்கிறீங்களே, பயமுறுத்துறீங்களே, 7.5 சனி. ம். அந்த 7.5 சனியுடைய விரைய சனியை குரு பார்க்க போகிறார். ஓகே. அப்போது முதல் பாயிண்ட் என்னன்னா, 7.5 சனியால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள், விரைய சனியால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் மேஷ ராசினரை நெருங்காமல் போகும். நல்ல விஷயம். ஒரு சுபத்துவம் நினைச்சிங்களா? ஆமா. எப்போது வந்து குரு ஒரு கிரகத்தை பாப கிரகத்தை பார்க்கிறாரோ, அதுவும் இடம் கொடுத்திருப்பவர் குரு. ம். மீனராசிக்கு தான் சனி சஞ்சரிக்கிறார். அந்த இடம் கொடுத்திருப்பவர் குரு தன்னுடைய வீட்டை தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அங்கே சனி பகவானை பார்க்கின்ற போது குரு எந்த விதமான பலன்களை கொடுக்க வேண்டுமோ அந்த பலன்களை தான் இனிமேல் சனியால் கொடுக்க முடியும். ம். அப்போ சொந்தமாக ஒரு இடம் வாங்க முடியும், சொந்தமாக வாகனம் வாங்க முடியும். விரைய செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயமான செலவுகளாக இருக்கும். என்னென்ன தடைகள் ஏற்பட்டுச்சோ அது எல்லாமே நகரம். ஓகே. புரியுங்களா? அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். இப்போ வேலை வாய்ப்பு இல்லை, ம். வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும், எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், அரசு வேலை சில பேருக்கு கிடைக்கும். புரியுங்களா? சொந்தமாக தொழில் தொடங்கணும், ம். அதற்குரிய வாய்ப்புகள் தானாகவே அமையும். ஓகே. செய்து வருகின்ற தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்களா, எதிர்பார்த்த இடமாற்றம், கல்யாண தடைகள் வர எதிர்பார்த்த இடமாற்றம், ஓகே. எதிர்பார்த்த பதவி வரும். புரியுங்களா? நீங்கள் எதிர்பாராத இடமாற்றம், எதிர்பாராத சங்கடம் என்பதில்லை, எதிர்பார்த்த விரும்பிய ம். இடமாற்றம். ஓகே. புரியுங்களா? விரும்பிய பதவி வரை கிடைக்கும். அடுத்து அவருடைய 5ஆம் பார்வை எங்கே கிடைக்குன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு. ம். அப்போது இத்தனை நாளும் உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்பட்ட குழப்பங்கள், பாதிப்புகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ம். இப்பொழுது கல்யாணத்திற்குரிய காலகட்டம் அல்ல. ஓகே. புரியுங்களா? இப்போது பார்ப்பது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும்
10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தையும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த 3 இடங்களும் மேஷராசினருக்கு 4ஆம் இட குருவினால் சுபத்துவம் அடைகிறது, மகிழ்ச்சி. யோக பலன்கள் அடைகிறது. அப்போ நோய் நொடி அண்டாது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், தொல்லைகள் இருக்காது, உங்களுடைய திறமையும் புகழும் வெளிப்படும். புரியுங்களா? செல்வாக்கு உயரும், அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும். இது எல்லாமே இந்த மேஷ குரு 4ஆம் இடத்து குரு செஞ்சு கொடுப்பார். பரிகாரம் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா சார்? பரிகாரம் சுப்பிரமணிய சுவாமி வணங்கிட்டு வாங்க, ம். அது போதும். புரியுங்களா? எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குருநாதர் வந்து யாருக்கு உபதேசித்தார் என்றால் திருச்செந்தூரில் முருகனுக்கு. அசுரனை வதம் செய்வதற்கு குருவாக இருந்து செயல்பட்டவர் குரு பகவான் தான். அப்போ யாரை நீங்கள் வணங்கணும்? ஒன்று குருவை வணங்கணும், ஆலங்குடிக்கு போயிட்டு, இல்லையா முருகஸ்தலங்களுக்கு குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை சென்று வணங்குவது அனைவருக்குமே பொதுவான பரிகாரமாக இருக்கும். ம். நீங்கள் யாரினால் பாதிப்பு வருதுங்க, யாரை நாம் வந்து பிரச்சனை சந்திக்கிறோம், அவங்க காலில் போய் விழுங்க. அப்போ குருவை சந்திங்க. இப்போ சனீஸ்வரனால் பாதிப்பா, ஈஸ்வரனை போய் பாருங்க. ம். இல்லை சனீஸ்வரனுக்கு குருவாக இருந்த பைரவரை போய் பாருங்க, இல்லை சனீஸ்வரனை போய் பாருங்க. இப்போ இந்த குருவினால் நீங்கள் வந்து நன்மைகள் அடைய வேண்டும் என்றால் ஒன்று ஆலங்குடி குரு பகவானையோ அல்லது திருச்செந்தூர் முருகனையோ தரிசிப்பது 12 ராசியில் இருக்குமே சொல்கிறேன். ம். புரியுங்களா? பொதுவான பலனாக இருக்கும், யோகமாக இருக்கும். அடுத்த ராசியான ரிஷபராசி ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இந்த வருஷம் இன்னும் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ல அமைய போகுது? 10ஆம் இடத்துக்கு சனி வருகின்ற போது பாதகமான பலன்களை ஏற்படுத்துவாங்க. அப்போது நல்ல வேலையில் இருப்பாங்க, அந்த வேலையில் பிரச்சனை வரும். நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலில் கூட சொல்கிறாங்க, ம். இல்லை ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து பெரிய லெவலில் இருப்பாங்க, திடீர்னு வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். 10ஆம் இடத்துல சனி இருந்தால், ஓகே. இருந்தபோது. ம். இப்போது 11ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு. நீங்கள் உங்கள் கூட ஒரு ஐடி ஃபீல்டில் 1000 பேர் வேலை செய்கிறாங்க, உங்கள் கூட இருந்தவங்களே வந்து வேலை போகும், ஆனால் உங்கள் வேலை போகாது. ம். புரியுங்களா? 11ஆம் இட சனி வந்து பலமாக இப்பொழுது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ரிஷபராசினருக்கு. அப்போ இதுவே ஒரு யோகமான காலம்தான். ம். சரி, இந்த இடத்துல போகும்போது இந்த 3ஆம் இடத்துல வந்து குரு போகிறார். இப்போ 2ஆம் இடத்தில் இருந்தது என்பது ஒரு யோகமான பலன் சஞ்சார ரீதியாக. இப்போ 2ஆம் இடத்தை விட்டு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த 3ஆம் இடம் வந்து கொஞ்சம் எதிர்மறையான பலன்களை, கொஞ்சம் செல்வாக்கினில் பின்னடைவினை ஏற்படுத்தக்கூடிய பலன்களை 3ஆம் இடத்துக்கு குரு ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக துரியோதனன் படை வந்து 3ஆம் இடத்துல குரு சஞ்சரித்த போது மாண்டன்னு சொல்லுவாங்க. இப்போ துரியோதனனுடைய செல்வாக்கு போச்சு. 3இல் குரு சஞ்சரித்த போது அப்போது இந்த 3ஆம் இட குரு சில தனிமையினை ஏற்படுத்தி கொடுப்பார், சில புதிய சிந்தனைகளை உருவாக்கி கொடுப்பார், யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை புரிய வைப்பார், ம். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வைப்பார். இதுவெல்லாம் ஒரு பக்கம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை ரொம்ப முக்கியம். 3ஆம் இடத்தில் குரு சஞ்சரித்தாலும் அந்த ஒரு இடத்திற்கு மட்டும்தான் எதிர்மறையான பலன்களை கொடுப்பார். இப்போ சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு பகை, ஒரு வெறுப்புணர்வு வரும். புரியுங்களா? தைரியத்தில் ஒரு குறைபாடு வரலாம். இல்லை உங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்க உங்களுக்கு ஒத்துழைக்காமல் போகலாம். ம். இது வந்து ஒரு இடம். அடுத்து அவர் பார்க்கின்ற இடம் 7ஆம் இடத்தை பார்க்குறார். ஓகே. குருடைய பார்வை 7ஆம் இடத்தை. கேட்டிங்களா முதல்ல கேள்வி? ம். 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது திருமண யோகம் கூடி வரும். ம். திருமணமே நடக்கலையா, இப்போ 7ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாரா, அந்த நேரத்தில் நீங்களே உங்களையும் அறியாமல் திருமண வயதில் இருப்பவர்கள், திருமணம் தள்ளி கொண்டு போனவர்கள், புதிய வரன் வந்து சேரக்கூடிய, இல்லை புதிய வரனை பார்த்திடக்கூடிய, கை நனைத்திடக்கூடிய, மணமாலை சூடிக்கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் இந்த நேரத்தில் ரிஷபராசினருக்கு இருக்குது. ஓகே. ஒரு பக்கம். இன்னொரு அதிர்ஷ்ட வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். முதல்ல சொந்த வீடு அமைஞ்சிடும். ம். எப்படிங்க? சொந்த வீடு அமைஞ்சிடும். 2வது செல்வாக்கு, சமூகத்தில் ஒரு தனித்த செல்வாக்கு, ம். பெரியோருடைய ஆசீர்வாதம், பெரியோர் உதவி கிடைக்கும். ஓகே. 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 11 சனி இருக்கார், 11 குரு பார்க்குறாரு. இப்போது நிறைய இந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையை நிறைய பேர் எழுந்துட்டு வராங்க, ம். இல்லை பிரிஞ்சுக்கிட்டு வராங்க. ம். டைவர்ஸ் நிறைய போயிட்டுருக்கு இல்லைங்களா? நார்மல் ஆயிடுச்சு. நார்மல் ஆகி போச்சு. 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது வாழ்க்கை துணையை பிரிந்தவர்களுக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் ம். மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் உருவாகும். புரியுங்களா? 11ஆம் இடம் பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும், பொருளாதார நிலை உயரும். ம். எப்படி பார்த்தாலும் 3ஆம் இடத்து குரு இந்த 3 ஸ்தானங்களை பார்க்கின்ற போது திருமண யோகம், மறுமண யோகம், சொந்த வீடு, வாசல், செல்வாக்கு எல்லாவற்றையும் கொடுத்திடப் போகிறார். ரிஷபராசி என்று சொல்லுகின்ற போது மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டு வருவது பொதுவான நன்மை உண்டாக்கும். இருந்தாலும் நீங்கள் யாரை வணங்க வேண்டும் என்றால் அது பொதுவான பலன். குருவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். 3வது ராசியான மிதுன ராசி எப்படி இருக்க போகுது இந்த வருஷம்?
இந்த குரு பயிற்சி தான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க போகுது. எப்படிங்க? இந்த குரு நல்லது. பயிற்சி தான் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. ஓகே. எப்படி நல்லது நடக்க போகுதுன்னா, இவர்கள் ஒரு கண்டத்தில் இப்போ இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாதமாக பார்த்தீங்கன்னா, எப்பொழுது 10ஆம் இடத்துக்கு சனி வந்தாரோ, ஏன்னா சனி வந்து தொழில்காரகன், ம். கர்மகாரகன். அவர் என்ன பண்ணுவாரோ, எந்த இடத்துக்கு வராரோ அந்தல கை வைப்பார். ஓகே. அது தொழில் ஸ்தானத்துக்கே வந்திருக்கார். புரியுங்களா? கர்மகாரகன் தொழில் ஸ்தானத்துக்கு வந்திருக்கார். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ஐடி ஃபீல்டு தான் சரி, இல்லை தனியார் நிறுவனத்தில் இருந்தாலும் சரி, மிதுன ராசினருக்கு வேலையில் சிக்கல், இல்லை வேலையை விட்டுடலாமா, இல்லை வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வருமா, இல்லை வேலையை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களா, இல்லை வேலை பார்த்து வந்தவர்களுக்கு ஒரு மெமோ கிடைச்சிருக்கும், இல்லை ஒரு இடமாற்றம், எதிர்பாராத இடமாற்றம். நீங்கள் விரும்பியே இருக்க மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப அழுத்தமாக இங்கே தான் இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. திடீர்னு பார்த்தா தூக்கி ரொம்ப தூரம் போட்டிருப்பாங்க. இப்போலாம் நிறைய மாற்றங்கள் நடக்குது இல்லைங்களா? விரும்பிய மாற்றம் வந்து விரும்பாத மாற்றம் ஒன்று இருக்குது. விரும்பாத மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்போ 2ஆம் இடத்துக்கு குரு வருகின்ற போது முதல்ல என்ன ஆகுன்னா, குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், சலசலப்புகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். ஓகே. தனஸ்தானம் கையில் பணப்புழக்கம் இருக்கும். குரு வந்து பணத்தை கொடுக்குறவர். 2ஆம் இடத்துக்கு வர்றாருங்களா, உச்சமாக சஞ்சரிக்கிறார். அப்போது முக்கியமானது என்னென்னா, ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க. காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருந்தாலும் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க. அந்த வாக்குறுதியை இந்த காலகட்டத்தில் உங்களால் காப்பாற்ற முடியும். ஒரு வாய் விட்டுட்டீங்க, அது செய்கிறேங்க உங்களுக்குன்னு, இப்போ செய்ய முடியும். சரிங்களா? அதற்குரிய காலகட்டம் 2ஆம் இடத்தில் குரு வருகின்ற காலகட்டம். மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. எப்படிங்க? இந்த 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், அங்கே தான் சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காங்க இவங்க. அந்த இடத்த குரு பார்க்கின்ற போது, இப்போது தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள், உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள், ஒரு எதிர்பாராத இடமாற்றம், மெமோ, சஸ்பெண்டில் இருக்க பாருங்கள், அது எல்லாமே ஒரு மாற்றம் அடைய ஆரம்பிக்கும். இப்போது அப்பா நிம்மதி ஆகிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு எல்லாமே இனிமேல் நல்லா நடக்கும், நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க, கேஸ் வாபஸ் ஆகும். புரியுங்களா? மெமோ வந்து வாபஸ் ஆகும், எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், இல்லை வேலையில் ஒரு நிம்மதி கிடைக்கும், செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயம் கிடைக்க ஆரம்பிக்கும், ஒரு புதிய வேலைக்காக முயற்சி அவங்களுக்கு வேலை கிடைக்கும். எல்லாமே ஒரு யோகமான விஷயம் வந்தது. அடுத்து 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 10ஆம் இடம், 8ஆம் இடம், 6ஆம் இடம். 8ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது என்ன ஆகுன்னா, அந்த மறைய வைத்த நிலை மாறி இவர்கள் செல்வாக்கு வெளிப்படக்கூடிய நிலை உருவாகும். அந்தஸ்து, செல்வாக்கு வெளிப்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவர்களுக்கு தேடி வரும். உடல்நிலையில், மனநிலையில் இருந்த பாதிப்புகளை விலகும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள், இந்த மறைமுக தொல்லை வந்தால் தானே வாழ்க்கை பிரச்சனையே, வழக்குகளுக்கும் மெமோக்கள் காராதானே. இப்போ அந்த எதிரிகள் வந்து பலம் இழப்பார்கள். வழக்கு இருந்தால் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும், உடல்நிலை சீராகும், ஆரோக்கியமாக நடைபெறக்கூடிய நிலை உருவாகும். இவையெல்லாம் உங்களுக்கு 2ஆம் இடத்து குரு மிதுன ராசினருக்கு செய்து கொடுக்க போகிறார்கள். மிக யோகமான ஒரு அதிர்ஷ்டமான காலமாக இந்த குரு பயிற்சி காலம் மிதுன ராசினருக்கு இருக்கு. 4வது ராசிக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி. சனி பகவான் அவர்கள் வந்து உண்மையில் நேர்மைக்கான கடவுள்ன்றாங்க, உண்மையா? நேர்மையான கடவுள் தான். அதான் உங்களுக்கு சொன்னேன், சிவனாக இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்தாரோ அவருக்குரிய காலகட்டத்தில் அவருக்கு அந்த தண்டனை கொடுப்பவர் தான். நீங்கள் சனி பகவானை பற்றிய வரலாற்றில் அவருக்கு சிவனுக்கு வந்து 7.5 சனி காலம் வந்த போதும் சரி, அவரையும் அவர் விட்டு வைக்கவில்லை. நீ யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய கர்ம வினை என்ன இருக்கோ, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரதாங்க, கர்ம வினை தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வரேன். இப்போது விஜயை பற்றி பேசுனீங்கன்னா, விஜய் பிறந்த அந்த நிமிடம், அந்த நொடி ஒரு 50லேருந்து 500 பேர் பிறந்திருப்பாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், புரியுங்களா, ஒரே திசா புத்தி, ஒரே லக்னம், எல்லா கிரகங்கள் 9 கிரகம் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க எல்லாருக்குமே. ஏன் எல்லாருக்குமே பலன் ஒரே மாதிரி இல்லை? யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. அப்போது சில பேருக்கு மட்டும் ஏன் யோகம் வருது? நீ எதை விதைத்திருக்கிறாயோ அதைத்தான் உன்னால் அறுவடை செய்ய முடியும். அப்போது கடந்த பிறவிகள் நீ எதை செய்திருக்கிறாயோ, சில பேர் ஜாதகம் பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாங்க ஒரு விஷயத்த, இந்த ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ அதுவே எப்படி மாறுதுன்னா, நீங்கள் நிறைய புண்ணியங்களை செய்திருந்தால் புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கூடுதலாக இருக்குது, நிறைய பாவங்கள் செய்திருந்தால் உங்களுக்கு யோகமான காலகட்டம் வந்தாலும் அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகிறது. இப்போ கர்ம வினை வந்து கண்டிப்பாக இதோட நீங்கள் பொருத்தியாகணும். அப்படிங்களா? அம்மா இருந்தாங்க, சிம்ம ராசியில் பிறந்தாங்க. முதல் ஸ்டாலின் இருந்தார், சிம்ம ராசியில் பிறந்தார். அவர்கள் பிறந்த நொடியில் பிறந்தவளுடைய நிலைமை என்ன? யாராவது யோசனை பண்ணீங்களா? அப்போ கர்ம வினை வேலை செய்யும்.
புரியுங்களா? உங்களை எங்கே கொண்டு வைக்க வேண்டுமோ, எந்த அளவிற்கு உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க வேண்டுமோ, அது கர்மவினை தான் செய்து கொண்டிருக்கிறது. அதை தான் சனி பகவான் செய்து கொண்டிருக்கிறார். கர்மக்காரன் அவர் தான். கர்மக்காரன் நீதிமான் சனி பகவான். 4வது ராசியான கடகராசிக்கு குரு பெயர்ச்சி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? முக்கியமான விஷயம், நம்மளோட தற்போதைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் கடகராசியை தான். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் நம்மளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக மாறிட்டாரு. எப்படி இருக்க போகுது இந்த கடகராசி? இப்போ ஒரு சின்ன தெளிவு எனக்கே வேணும். என்னன்னா, அவர் கடகராசி தானா என்பது தெளிவு. கடகராசின்னு சொல்லப்படுகிறது, பூசம் நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அதை வைத்துத்தான் அனைத்து ஜோதிடர்களும் பேசி கொண்டிருக்கிறாங்க. பொதுவாக சில பேருடைய ஜாதகம் வெளியில் வருகின்ற ஜாதகம் தப்பாக கூட இருக்கலாம். நான் எது அனுமானிச்சுன்னா, அவர் பதவி இருக்கிறார் ஒரு நாளில். அந்த நாள் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் வருது. கடகராசிக்கு சந்திராஷ்டமம். புரியுங்களா? ஒரு நல்ல ஜோதிடர் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, சந்திராஷ்டமத்தில் பதவி இருக்க விட மாட்டாங்க. இன்னும் நிறைய சூட்சமான அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மரண யோகம் நிறைய. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிர்மறையான ஒரு நிலைப்பாட்டினை அந்த நாள் கொண்டிருந்தது. அப்போ இவர் கடகராசி தானே என்பது ஒரு சின்ன சந்தேகம். அது பிறகு பார்ப்போம். ஆனால் கடகராசிட்டு நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்போது பூச நட்சத்திரம்னு சொல்லப்படுகிறது. பொதுவாக நான் இந்த பூச நட்சத்திரத்தையும் கடகராசியும் மட்டும்தான் வச்சு நம்ம பேசியிருக்கோம். கடந்த பதிவுகளில் நண்பரோடு பேசுகின்ற போது இவருக்கு யோக காலம் ஆரம்பமாக இருக்குது. அந்த யோக காலத்தை ஆரம்பித்திருப்பவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான். எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு யோக பலன் கிடைக்கும். 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் கிடையாது, 30 ஆண்டுகள் தாழ்ந்தவரும் கிடையாது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் காலகட்டத்தில் தான் சனி பகவானுடைய பார்வைகள் பொடிதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி பகவான் 9ஆம் சஞ்சரிக்கின்ற போது 3, 6, 11ஆம் இடங்களை பார்ப்பார். அப்போ அந்த 3 இடங்களுக்கும் சுபத்துவ பலன்கள் ஏற்பட்டுவிடும். எப்படிங்க? சனி பகவான் பார்வைகள் கூட யோக பலன்களை கொடுக்கும் என்பது 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தை 3, 6, 11 சஞ்சரிப்பதும் யோகம், 3, 6, 11 பார்ப்பதும் யோகம். அப்போ 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் தான் பாக்கியஸ்தான் சஞ்சரிக்கிற காலகட்டத்தில் தான் இந்த 3, 6, 11 பார்ப்பார். அப்போ சனி பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே அவருக்கு யோக காலம் வந்துடுச்சு. கடகராசிக்கு வந்துச்சு. புரியுங்களா? அது கடகராசியா இல்லை பிரபா முடிஞ்சு பார்த்தீங்களா? அது கடகராசி உண்மையாக இருந்தால் அது ஒரு யோக காலம். அடுத்து இது ஜென்மகுரு. எல்லாருமே ஜென்மகுருவை பற்றி ஒரு நெகட்டிவாக பேசுவாங்க. ஜென்மகுரு வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படி பேசுவாங்க. இந்த காலத்தில் தான் கணவன் மனைவிக்குள் பிரிவு வரும், டைவர்ஸலும் போவாங்க, இதெல்லாம் பேசுவாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், ஜென்மகுருவுடைய காலகட்டத்தில் மட்டும்தான் ஒரு மனிதருக்கு உயர்வு என்பது அதிகபட்சமாக இருக்கும். இப்போது ஒரு மனிதர் வெளியே போகிறாரு வச்சுங்களேன், வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. எதற்காக போவார்? சும்மாவை போவார்? ஒரு சம்பாத்தியத்துக்காக தான் போவார். இப்போ ஜென்மகுரு என்ன பண்ணுவார்? அலைச்சலை அதிகரிப்பார், பயணத்தை அதிகரிப்பார். ஆனால் இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் தான் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 3 இடத்தையும் பார்ப்பார். 5ஆம் இடத்தை பார்க்கின்ற போது பூர்வ புண்ணிய பலன்கள் அதை அடையக்கூடிய நிலை இந்த நேரத்தில் வரும். ஒரு புண்ணிய பலனை இப்போ குரு சஞ்சரிப்பதற்கு 1 மாதத்திற்கு முன்னதாக பலன்களை கொடுத்துடக்கூடியவர். இப்போ நான் என்ன கணக்கு போட்டு பார்க்குறேன்னா, இவர் கடகராசி, குரு கடகத்துக்கு உடைய பலன் கொடுத்துட்ருக்காரு, அதான் முதல்வர் ஆகியிருக்காரு அப்படின்னு நான் கணக்கு போடுறேன். புரியுங்களா? இப்போ 5ஆம் இடத்தை குரு பார்த்தார், 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்போது நட்பு. இத்தனை நாளும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி அமையுமா அமையாதா, இல்லை நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவார்களா, தோல்வி அடைந்து வருவார்களா, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? இப்போ என்ன ஆயிருக்கு? எதிர்பாராத இடத்திலிருந்து ஆதரவு. அதுவே 7ஆம் இடத்துல கேதுவோ 7ஆம் இடத்துல ராகுவோ இருந்தால் இந்த நட்பு முறியும். 7இல் சனி இருந்தால் நட்பு முறியும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது நீ எதிர்பாராத இடத்திலிருந்து நட்புகள் உனக்கு சேரும். அப்போது இந்த கடகராசிக்குள் குரு சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் வரை விஜய் அவர்களுக்கு ஆட்சியில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கும் கடகராசி இருக்கு, அது பேசுவோம். புரியுங்களா? இப்போ என்னன்னா, இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை கடகராசிக்குள்ள குரு இருப்பார். அப்போது இந்த நேரத்தில் இனி ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்தாலும் இவரை ஆட்சியை விட்டு இறக்க முடியாது. புரியுதுங்களா? இப்போ அக்டோபர் 20 வரை 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனிக்கும் குரு பார்வை கிடைக்குது. அப்போது 9ஆம் இடம் என்பதே பாக்கியஸ்தானம் தான், உடைய செல்வாக்கு. சனி என்பது மக்களுடைய சக்தி. புரியல? அங்கே குருவுடைய பார்வை கிடைக்கின்ற போது உனக்கு ஒரு பதவி. அப்போது இதுவையெல்லாம்
அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை இருக்கும். அதன் பிறகு ஒரு கேள்விக்குறி இருக்குது, அது பிறகு பேசுவோம். இந்த காலகட்டம், இந்த கடக குரு காலகட்டம் இவருக்கு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கும். அதுவரை காலம் ஆட்சியை நகர்த்தி கொண்டு போக முடியும். நண்பர்களால் எந்த பிரச்சனையும் வராது. அந்த 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது நிறுத்திவிட்ட பிறகு கொஞ்சம் பிரச்சனை தோன்றுவதற்கு வாய்ப்புண்டு. இது இவருக்கு மட்டுமா சார், இல்லாட்டி எல்லா நபர்களுக்கும்? நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல யாராக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் தான் பேசும். யாராக இருந்தாலும் ராமருக்கே ஜாதகம் உண்டு, புரியுங்களா? சுய ஜாதகம் தான் அந்த நேரத்தில் எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறார்களோ அதற்கேற்ற பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது முதல்வராக இருந்தாலும் சரி, கடைசி மனிதராக இருந்தாலும் சரி, கடகராசியில் பிறந்து விட்டால் இந்த பலன்கள் தான். அப்போ பலன்கள் இடத்திற்கேற்ப மாறுபடும். ஒரு யோக பலன் வச்சுங்களேன், இந்த சின்ன விஷயம் சொல்லுவோம். இப்போ இந்த பூச நட்சத்திரம் கடகராசி, இவர் பிறந்த நேரத்தில் ஒரு 50 பேர் பிறந்திருக்காங்க. இவர் முதல்வர் ஆயிட்டார். மற்றவர்களை கணக்கெடுக்கின்ற போது எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க செல்வாக்காக இருப்பாங்க. அவர்களுடைய பூர்வ புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப எங்கேயாவது ஒரு இடத்தில் இந்த நேரத்தில் ஒரு கிராம தலைவராகவோ இல்லை மாவட்ட தலைவராகவோ இல்லை அரசியல் பிரமுகராகவோ ஒரு செல்வாக்கு மிக்க இடத்துல இருப்பாங்க. அது பூர்வ புண்ணிய பலன்களுக்கு அடிப்படையில் தான் இருக்கும். 5ஆம் ராசியான சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப சஃபர் ஆகி தான் கடந்த வருஷத்தை ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சிம்ம ராசி தான், ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் சிம்ம ராசி தான். எப்படி இருக்க போகுது? இப்போ 2 விஷயத்தை பார்க்கணுங்க. ஒன்று, சுய ஜாதகத்தை பார்க்கணும். எவ்வளோதான் பாதகமான நேரம் இருந்தாலும் சுய ஜாதகத்தில் திசாபுத்தி என்பது சாதகமாக இருந்துவிட்டால் பாதகமான கிரகங்களால், சஞ்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற பாதகமான பலன்கள் குறைந்துவிடும். இது பொதுவான விஷயங்கள், அதை புரிஞ்சுக்கணும். இப்போ அவருடைய பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நம்ம கோச்சார பலன் தான் பேசிகிட்டு இருக்கோம். கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அழுத்தமாக ஒரு ஆண்டாக நான் சொல்லிட்டு வந்தேன், இந்த காலகட்டம் சோதனைக்குரிய காலகட்டமாக இருக்கும் முதல்வர் அவர்களுக்கு. அப்போ பேசியிருக்கேன் நான், எல்லா வகையிலும் சோதனையாக இருக்கும். எவரை இவர் நம்பிக்கொண்டிருக்கிறார் அவர்கள் எல்லாம் முதுகில் குத்துவார்கள், அவர்களும் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியதாக இருக்கும்லாம் பேசியிருக்கேன். அது நம்முடைய மீட்டிங்கில் கூட பேசியிருக்கேன், அப்படிங்களா? அது காரணம் 7ஆம் இடத்துல இன்றைக்கும் ராகு இருக்கார். ராகு என்ன பண்ண, நட்புகளை உடைப்பார். ஒரு தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியை அமைப்பதற்கே ரொம்ப சிரமப்பட்டார். கண்டிப்பாக தேவையற்ற சீட்டுகளை கொடுத்து இந்த தோல்விக்கே ஒரு அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா கூட்டணி தான் காரணமாக இருந்துச்சு. கூட்டணிக்கு ஒதுக்கிய தொகுதிகள் தான் இங்கே தோல்விகளுக்கு காரணமாக இருந்தது, புரியுங்களா? அதற்குரிய காரணமே கூட்டணி தான். அப்போது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து ராகு அந்த வேலை செஞ்சார். எல்லாவற்றை விட மிக முக்கியம், எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் என்னன்னா, ஜென்ம ராசிக்குள் எப்பொழுது கேது சஞ்சரிக்கிறாரோ, அது எந்த ராசினராக இருந்தாலும் சரி, அந்த காலகட்டம் அவர்களுக்கு சோதனையான காலகட்டமாக இருக்கும். எந்த விதமான நன்மையும் பார்க்க முடியாது. வாழ்க்கையின் அத்தனை சங்கடங்களையும் அனுபவித்து இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இவர்கள் தான் உறவு, இவர்கள் தான் மனிதர்கள் என்பதை புரிந்து கொள்வது ஜென்மராசிக்குள் கேது சந்திருக்கின்ற காலகட்டம். இன்னும் ஜென்மராசிக்குள்ள கேது இருக்கார். தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக நடைபெற்ற போது 8ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனி. எல்லாரும் பேசுகிறாங்க அஷ்டம சனி வந்த உடனே. சில பேருக்கு நம்ம ஆட்களுக்கு எப்படின்னா, ஒருத்தர் பிடிக்கல்னு வச்சுங்களேன், ஜோதிடர் கூட சரி, பிடிக்கல்னா 8 சனி வந்துருச்சுங்க, அவர் இது முடிஞ்சு போச்சுங்கன்னு. எப்படி? அதில் இந்த வார்த்தையும் அது தப்பு. நான் சொல்லுவேன், 8ஆம் இடத்து சனி, 8ஆம் இடம் ஆயுள் காரகம், அஷ்டமஸ்தானம். சனி பகவானுக்கு இந்த காரங்கள் இருக்குது. சனி பகவான் ஒரு அவமானத்தை ஒரு மனிதருக்கு ஏற்படுத்தி விட்டால் கூட, ஒரு தோல்வியை ஒரு மனிதருக்கு கொடுத்து விட்டால் கூட, அதுவே அந்த மனிதருக்கு அவர் கொடுக்கின்ற பலனாக இருக்கும். அதனால் ஆயுளைத்தான் எடுப்பார் என்பது கிடையாது. ஆயுளை எப்படி தீர்மானிப்பது என்றால் ஜாதகத்தை பார்த்தா தான் ஆயுளை தீர்மானிக்க முடியும். ஒரு 8ஆம் இடத்துல சனி வந்த உடனே ஆயுள்லாம் தூக்கிட மாட்டார், புரியுங்களா? அது தப்பான வாதம். அப்போது 8ஆம் இடத்துல சனி, ஜென்மத்தில் கேது, 7ல் போய் ராகு. அப்போ அவரை காப்பாற்றி கொண்டு இருந்த ஒரு கிரகம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். இந்த அளவிற்கு அவர் நினைக்கிறார்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் சஞ்சரித்த குரு, லாபகுரு, புரியுங்களா? அதுதான் தேர்தல் காலகட்டத்தில் அவரை காப்பாற்றி கொஞ்சம் கொண்டு வந்திருக்கு முன்னாடி. அது இப்போ என்னாக போகுது, அந்த 11ஆம் இடத்தை சஞ்சரித்த குரு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு, மோட்சஸ்தானத்திற்கு, அயன சயனஸ்தானம் வரார். இப்போ 12ஆம் இடம் என்பது அவருடைய சஞ்சார நிலைக்கு ஏற்ற இடம் கிடையாது, புரியுங்களா? இப்போ கேதுவும் சரியில்லை, ராகுவும் சரியில்லை, குருவும் எதிர்மறையாக வராரு, 8ல் போய் சனி இருக்கார். இப்போ எல்லாருமே என்னன்னா இந்த 4 பாயிண்ட் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு.
இந்த 8ஆம் இடத்து சனி இருக்காரு பாருங்க, அஷ்டம சனி. ஆமா. அந்த அஷ்டம சனியை 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பார்க்க போகிறார். புரியுதுங்களா? ஓகே, ஓகே. அப்போ இந்த அஷ்டம சனியினால் ஏற்பட்ட பாதிப்பு இனி இவரை ஒன்றும் செய்யாது. நேத்து வந்து பதவி போச்சு, ம். புரியுங்களா? செல்வாக்கு போச்சு. இனிமேல் அதில் ஒரு மாற்றம் ஏற்படும். மீண்டும் இங்கே இடைத்தேர்தல் இன்னும் எம்எல்ஏ ஆகிட்டு சட்டமன்றத்துக்கு வந்தாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஓகே. அஷ்டம சனி பாதிப்பு இறங்கி போச்சுங்க. மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு குரு பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைக்கிறது. இது எல்லாரும் புரியுற மாதிரி பேசுறேன் நான், புரியுங்களா? அப்போ மீண்டும் ஒரு செல்வாக்கினை, இந்த செல்வாக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்திற்கு ஏற்ப அவர் கிடைக்கும், புரியுங்களா? கடந்த காலத்தில் இப்போ நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இருக்கின்ற பாதிப்புகள் குரு பயிற்சிக்கு பிறகு ம். குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பா. பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு வந்து பணத்தை அரைச்சி தான் பதவிக்கு வராங்க. விரய சார்ந்த குரு போனாலும், விரயங்களை ஏற்படுத்தினாலும், விரயத்தின் வழியாகத்தான் சில பெரிய மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்துக்கு போவாங்க. ம். அது விரயம் பெரிய விஷயமே கிடையாது. 12ஆம் இடம் தூங்குவதற்கு நேரம் இருக்காது, புரியுங்களா? உழைப்பு அதிகரிக்கும், ம். கொஞ்சம் ஓடிட்டே இருப்பாங்க. 8ஆம் இடத்தை குரு பார்த்துறார், 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய நிலையினையும் விரய குரு சிம்மராசினருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். உடல்நிலையிலும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும், ஆரோக்கியம் சீராகும். சுகஸ்தானமான 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்போ இந்த 3 பார்வைகளுமே இவரை பாதுகாக்க போகிறது. அடுத்து நவம்பர் 13க்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி. ம். அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஆனால் எந்த மனிதனும் தாழ்ந்தவனும் இல்லை, நிலையான வீழ்ச்சியும் கிடையாது, நிலையான வெற்றியும் கிடையாது. இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். கிரகங்கள் மட்டும்தான் நம்மை வழிநடத்திருக்காங்க. இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது, இந்த கிரகத்தின் திசாபுத்தி நடைபெறுகின்ற போது இந்த மனிதனுடைய வாழ்க்கை இப்படி போகும். அப்படி போவதற்கு காரணம் அந்த மனிதர் கிடையாது, அந்த கிரகங்கள். சரிங்க. கிரகங்கள் நம்ம இயக்குகிறார்கள், நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை, இதை புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லா மனிதருக்குமே ஏற்றத்தாழ்வு என்பது வரத்தான் செய்யும். இந்த ஜாதகம் என்பது என்னன்னா, இதை புரிந்து கொண்டு பலன் சொல்லுதான் ஜாதகம், ஓகே. ஜோதிடம். இப்போ வந்து இவ்வளவு பெரிய பாதிப்பு வராதுங்க. இவ்வளவு தடைகள் இருக்குல்லையே சார், இதுக்கு வந்து பரிகாரம்? பரிகாரம் வந்து இப்போ சனி பகவானால் பாதிப்பு இருந்துச்சு, 12ல் குரு வராரு. குருவை வந்து வணங்குவது, திருச்செந்தூர் சென்று வருவது ம். ஒரு பெரிய நன்மை கொடுக்கும். 6ஆம் ராசியான கன்னி ராசிக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? ஏன்னா எடப்பாடி அவர்களுக்கும் கன்னி ராசி தான், எப்படி இருக்க போகுது? இவ்வளவு நாளும் கன்னிராசினுக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில், உத்தியோகஸ்தானத்தில் குரு இருந்தார். ம். எல்லாருக்குமே தெரிஞ்ச பழமொழி, 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பார். ஓகே. முடிஞ்சு போச்சுங்களா? 10ஆம் இடத்து குரு பதவியை பதவி பறிப்பார். தேர்தலில் போட்டி போட்டார், மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார். நான் பேசுகின்ற போது கூட நிறைய தகவலை சொல்லியிருந்தேன். ஸ்டாலினை விட ஒரு நூலிழையில் இவர் முன்னாடி போயிடுவார், ம். தகவலை சொல்லியிருந்தேன் தேர்தல் சமயத்திலேயே. ஆமா. அதற்கு என்ன எனக்கு விடை கிடைச்சிருக்குன்னா, மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த, 5 ஆண்டுகள் தமிழக முதல்வராக இருந்த, 22 கட்சிகளை கூட்டணி அமைத்து கொண்டு போட்டியிட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படுதோல்வி சந்தித்தார். ம். எதிர்க்கட்சியாக இருந்த இவர், சாதாரண மனிதராக இருந்த இவர், ஒரு தொகுதியில் தமிழகத்திலே அதிகபட்சமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அப்போ இருவருடைய ஜாதத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இவருக்கு அந்த யோகம் இருக்கு. ம். அவரை விட இவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ள கால வைக்கக்கூடிய யோகம் இருக்கு, ம். அவருக்கு அந்த யோகம் இல்லை. இது பொதுவான பலன். பொதுவா. அதே நேரத்தில் இவர் தலைமையில் இருந்த கட்சி இருக்கு பாருங்க, அது வெற்றி பெற முடியல, ம். ஒரு இழப்பு தான் ஏற்பட்டிருக்கு. அதற்கு காரணம் 10ஆம் இடத்து குரு. ஓகே. இப்போது சில விஷயத்தை வந்து நீங்கள் நண்பராக இருக்கீங்க, உங்ககிட்ட சூசகமாக தான் சொல்ல முடியும். ம். நான் தேர்தல் அறிவித்த அன்றே என்னுடைய நண்பர் சொன்னேன், இந்த தேதி எடப்பாடியாருக்கு சாதகமாக இருக்காது சொல்லிட்டேன், ம். புரியுங்களா? அதையும் மீறி அவர் வெற்றி பெற்று வர்றாருன்னா அவருடைய பூர்வ புண்ணிய பலன்களாக, கர்ம வினையாகத்தான் இருக்கும் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து என்னன்னா, இந்த குரு பயிற்சி என்பது ஒரு யோகங்க. எடப்பாடியாரை பற்றி கடந்த பதிவுகளில் நான் பேசியிருந்த போது தெளிவாக சொன்ன ஒரு தகவல் என்னன்னா, இவருக்கு இன்றைக்கு பக்கபலமாக, சிறந்த நட்பாக ம். எவர் இருக்கின்றாரோ அவர்தான் இவருடைய முதுகில் குத்துவார்கள். ஓகே. இந்த வீடியோ இருக்கு, நம்மளே இங்கேயே பேசியிருக்கோம், ம். ம். டிவைன் தமிழே பேசியிருக்கோம், ம். புரியுங்களா? குதுத்தோன்னு சொன்னேன். இப்போ பாருங்க, ரொம்ப நகமும் சதையுமாக இருந்த வேலுமணி, ம். விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம், இப்படி ஒரு கூட்டணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவர் அனைவருமே அப்படியே ஒற்றுமையாக இருந்தவங்க. ஆமா. இன்னைக்கு யாரால பிரச்சனை வந்திருக்கு? இவர்கள் தான் இவரை எதிர்த்து ஒரு அணி திரண்டிருக்கு. அப்போது நம்பியவர்களால் ஒரு பாதிப்பினை சந்திக்கக்கூடிய நிலை இவருக்கு ஏற்பட்டது. அதுக்கு என்ன காரணம்? சனி. 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி. 7ஆம் இடத்து சனி கணவன் மனைவி உறவையும் பிடிப்பார், ம். நட்புகளை உடைப்பார்.
அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கு. நாளை என்னாகும்? இதுதான் நம்முடைய கேள்வி. நாளை என்னாகும்? இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கன்னி ராசினர் இருக்கு. இப்போ கன்னி ராசி மட்டும் பேசுவோம். கன்னி ராசினருக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. ஓகே. நவம்பர் 13 வரையில் 6ஆம் இடத்துல ராகு. அவங்களுக்கு செல்வாக்கு குறையாது. செல்வாக்கு குறையாது, அதிகாரம் குறையாது, அவர்களை எவராலும் மாற்ற முடியாது, அவர்களை எவராலும் வீழ்த்த முடியாது. ஓகே. கன்னி ராசி பொதுவாக. அதே நேரத்தில் 11ஆம் இடத்துக்கு இப்போ வந்து குருவும் வந்துட்டார் லாபஸ்தானத்துக்கு. அப்போ 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி பகவானையும் 11ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறார். இப்போ சனியால் ஏற்பட்ட இந்த உடைசல் இருக்கு பாருங்க, விரிசல், அந்த நிலை மாறும். இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அணி எங்கே போச்சு? ஒரு இடத்துக்கு போச்சு, ஒரு எதிர்பார்ப்போட போச்சு. அந்த எதிர்பார்ப்பு தான் எடப்பாடியாரை விட்டு அந்த அணி வந்து ஒரு இடைவெளி ஏற்படுத்தி. இப்போ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறல. அங்கே போனவங்களும் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, திரும்பி அங்கேயே போயிடலாமா, திரும்பி அங்கேயே சமாதானம் பேசிடலாமா. இப்போ இந்த நிலைகளை உருவாக்கியது 7ஆம் இடத்து சனி. இப்போ மீண்டும் ஒரு சமாதானத்தை உருவாக்க போவது 11ஆம் இடத்திற்கு வருகின்ற குரு. புரியுங்களா? அப்போ 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு மிகப்பெரிய செல்வாக்கினை ஒரு ஜாதகருக்கு கொடுப்பார். கன்னிராசினருக்கு இது யோகமான நேரம். 7ஆம் இடத்தை சனியும் பார்த்துறாரு, அது ஒரு யோகமான நேரம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்த்துறாரு. அப்போ பலன்கள் வந்து யோகமானதாக இருக்கும். 2வது தைரியமாக செயல்படக்கூடிய நிலையினையும் கடககுரு கன்னிராசியும் ஏற்படுத்தி கொடுப்பார். இவங்களை பொறுத்தவரைக்கும் நரசிம்மர் இந்த நேரத்தில் வந்து துஷ்ட தெய்வங்களை தான் கையில் எடுக்கணும். ஓகே. சாத்வீகமான தெய்வங்கள்லாம் எந்த நேரத்துக்கு கையில் அது வேற, உக்ர தெய்வம் உக்ர தெய்வம் தான். அப்படிங்களா? அப்போ நரசிம்மரை வணங்க சொல்லுங்க, ஓகே. பலன்கள் நல்லா கிடைக்கும்.